வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது முதல்வனின் பிரதான செய்திகளோடு. வைத்தியசாலையொன்றில் சிக்கிய காலாவதி மருந்துகள், நோயாளிகளிடம் அதிக கட்டணமும் வசூலித்ததும் அம்பலம். சிஐடிக்கு வாக்குமூலம் வழங்க சென்ற சாகர காரியவசம் கைது, வெளியான பரபரப்பு தகவல். தெகிவலையில் துப்பாக்கி சூடு முயற்சி, துப்பாக்கிதாரி கைது. டெங்கு காய்ச்சல் குறித்து வெளியான முக்கிய தகவல். 2026 இதுவரை 89,639 பேர் பாதிப்பு, 65 உயிரிழப்பு. உயர்தர பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு வந்தது முக்கிய அறிவிப்பு, பயணத்தில் இனி இந்த சிக்கல் இருக்காது. மன்னாரில் 16 வயது சிறுவனை சுற்றி வளைத்த போலீஸ் அதிகாரிகள், சிறுவனிடம் சிக்கிய முக்கிய பொருள் என்ன தெரியுமா? ஒரே நாளில் நாட்டின் பல பகுதிகளில் அதிர்ச்சி, அடுத்தடுத்து நடந்த விபத்துகளின் பின்னணி அதிர்ச்சி தகவல். மெட்ரோ ரயிலில் பெண்களை ரகசியமாக வீடியோ எடுத்த நபர் சிக்கியது எப்படி தெரியுமா? சீனாவை புரட்டி போட்ட புயல், 1400 விமானங்கள் ரத்து, லட்சக்கணக்கானோர் வெளியேற்றம், அடுத்த 3 நாட்களுக்கு கடும் எச்சரிக்கை. ஜோ பைடனின் உடல்நிலை குறித்து அதிர்ச்சி தகவல், புற்றுநோய் மேலும் பரவியதாக மகன் ஹண்டர் தகவல். காலாவதியான மருத்துவப் பொருட்கள் மற்றும் ஊசிகளை வைத்திருந்ததுடன் நோயாளிகளிடம் கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமாக கட்டணம் வசூலித்த தனியார் வைத்தியசாலை ஒன்றுக்கு ரூபாய் 5,20,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கேகாலியில் உள்ள குறித்த தனியார் வைத்தியசாலையில் கடந்த ஜூலை 24ஆம் தேதி நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் விசேட சோதனையை மேற்கொண்டனர். இதன்போது FVC இரத்த பரிசோதனைக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்த 400 ரூபாய்க்கு பதிலாக 500 ரூபாய் கட்டணம் வசூலித்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் வைத்தியசாலை ஆய்வகத்தில் காலாவதியான HCV ரேபிட் டெஸ்ட், கெசட் 20 மற்றும் காலாவதியான ரசாயன பொருட்கள் சிலவும் கண்டுபிடிக்கப்பட்டன. அத்துடன் வைத்தியசாலை மருந்தகத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 23 காலாவதியான மருத்துவ ஊசி அட்டைகளும் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் கேகாலை நீதவான் நீதிமன்றத்தில் 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டது. கடந்த 6ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது வைத்தியசாலை நிறுவனம் தன் மீதான 3 குற்றச்சாட்டுகளையும் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டது. இதனையடுத்து விடயங்களை ஆராய்ந்த நீதவான் குறித்த வைத்தியசாலைக்கு 5,20,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். இதேவேளை காலாவதியான மருத்துவ பொருட்கள் பயன்படுத்தப்படுவது அல்லது கட்டுப்பாட்டு விலையை விட அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பில் தகவல் கிடைத்தால் 1977 என்ற இலக்கத்திற்கு அழைத்து நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போலீஸ் மா அதிபர் தொடர்பான விவகாரம் குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களமான CIDக்கு சென்றுள்ளார். இதன்போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் மற்றும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பான மேலதிக விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்த கைது தொடர்பில் போலீசார் அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமிருந்து மேலதிக தகவல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. தெகிவலை கடவத்தை வீதி பகுதியில் நபர் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ள முயன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜெயவத்னபுர போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகள் அத்துருக்கிரிய கபரகட பகுதியில் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கோமாகம பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெகிவலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கையில் 89,639 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் டெங்கு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65ஆக அதிகரித்துள்ளது. மாதாந்த தரவுகளின்படி ஜூலை மாதத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அந்த மாதத்தில் மட்டும் 29,973 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன்னதாக ஜூன் மாதத்தில் 21,533 பேரும், மே மாதத்தில் 8,590 பேரும், ஜனவரியில் 7,866 பேரும், மார்ச் மாதத்தில் 6,013 பேரும், பிப்ரவரியில் 5,721 பேரும், ஏப்ரலில் 5,651 பேரும் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 9 நாட்களில் மட்டும் 4,292 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாகாண ரீதியாக மேல் மாகாணத்திலேயே அதிக பாதிப்பு
பதிவாகியுள்ளது. அங்கு 47,445 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் இது நாட்டின் மொத்த நோயாளர்களில் 52.93% ஆகும். அதேபோல் தென் மாகாணத்தில் 13,302 பேரும், மத்திய மாகாணத்தில் 7,971 பேரும், சப்ரகமுவ மாகாணத்தில் 7,383 பேரும் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட ரீதியாக கம்பஹா மாவட்டத்திலேயே அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மொத்த நோயாளர்களில் 21.27% கம்பஹா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பில் 17,765 பேரும், கண்டியில் 6,366 பேரும், மாத்தறையில் 5,953 பேரும், களுத்துறையில் 5,841 பேரும், காலியில் 4,936 பேரும் டெங்கு நோயாளர்களாக பதிவாகியுள்ளனர். தற்போது டெங்கு உயிரிழப்பு விகிதம் 0.07% காணப்படுவதுடன் நாடு முழுவதும் மேலும் 119 வைத்திய அதிகாரி பிரிவுகள் அதி அபாய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. காப்போத்து உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் பயண வசதிக்காக இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்காக சுமார் 1,700 சிசிசெரிய பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலன் மிராண்டா தெரிவித்துள்ளார். அதேவேளை உயர்தர பரீட்சை நிறைவடையும் வரை பாடசாலை பேருந்து சேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. பரீட்சை நடைபெறும் காலப்பகுதியில் மாணவர்கள் எந்தவித சிரமமுமின்றி பயணிக்க பாடசாலை பேருந்து சேவைகளை தடையின்றி இயக்குவதற்கான அறிவுறுத்தல்களும் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் பரீட்சை காலம் முழுவதும் தொடருந்து சேவைகள் வழக்கமான கால அட்டவணையின்படி இயக்கப்பட உள்ளன. இதற்காக சனிக்கிழமைகளில் திட்டமிடப்பட்டிருந்த தொடருந்து பாதை பராமரிப்பு பணிகளும் பரீட்சை நிறைவடையும் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு உரிய நேரத்தில் செல்வதற்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மன்னார் சவுத் பார்க் பகுதியில் அனுமதியின்றி ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டதாக 16 வயது சிறுவன் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு அமைச்சில் பதிவு செய்யப்படாத ட்ரோனை அனுமதியின்றி பறக்கவிட்டதாக சிறுவன் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. விமானப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மன்னார் போலீஸ் புலனாய்வு பிரிவினருடன் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது சவுத் பார்க் பனங்கட்டுக்கோட்டு பகுதியில் வைத்து சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சிறுவனிடமிருந்து DJI மினி 4 புரோ ரக ட்ரோன் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக சிறுவன் மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வீதி மற்றும் ரயில் விபத்துகளில் 4 உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி போலவத்தை மற்றும் பொரலச ரயில் நிலையங்களுக்கு இடையிலான ரயில் கடவையில் கொழும்பிலிருந்து ஸ்லாபம் நோக்கி பயணித்த ரயிலில் மோதுண்டதில் 41 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளார். லுணுவில பகுதியைச் சேர்ந்த இவர் மாரவில வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் வெண்ணப்புவ போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை தங்கொட்டுவ சுமகி சந்தை மெட்டிக்கொட்டுவ கிளை வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று கவிழ்த்து விபத்துக்குள்ளானதில் அதன் சாரதி உயிரிழந்துள்ளார். பலத்த காயமடைந்த அவர் மாரவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மற்றொரு விபத்து நிக விரட்டிய குருநாகல் வீதியின் மாகல்லேகம பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று வலதுபுறமாக திரும்ப முற்பட்ட போது எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பின்னால் அமர்ந்து பயணித்த 52 வயதுடைய பெண்ணொருவர் படுகாயமடைந்து நிக விரட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இதற்கிடையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வீதியின் 46வது கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் மற்றொரு விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி பனை மரத்துடன் மோதியதில் பின்னால் பயணித்த 18 வயதுடைய இளைஞர் உயிரிழந்துள்ளார். சிவநகர் பகுதியைச் சேர்ந்த குறித்த இளைஞரும் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவரும் காயமடைந்த நிலையில் மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இவ்வாறு வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் ஒரே நாளில் 4 உயிரிழந்துள்ள சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த 2 பெண் பயணிகளை நடுத்தர வயது நபர் ஒருவர் ரகசியமாக புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்ததாக கூறப்படும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாலையில் லோக்நாயக் பவன் மெட்ரோ நிலையத்திலிருந்து கிரீன் பார்க் நோக்கி சென்ற ரயிலில் 2 பெண்கள் பயணம் செய்துள்ளனர். அப்போது
அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்த நபர் தங்களை ரகசியமாக படம் பிடிப்பதாக சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பெண்கள் தன்னை கவனிப்பதை அறிந்த பின்னரும் அந்த நபர் தொடர்ந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகமடைந்த பெண்கள் அவரிடம் வாக்குவாதம் செய்து செல்போனை காட்டுமாறு கேட்டுள்ளனர். ஆனால் தான் எந்த வீடியோவும் எடுக்கவில்லை என மறுத்த அந்த நபர் பெண்களின் முன்னிலையிலேயே தனது செல்போனில் இருந்த சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவசரமாக அளித்துள்ளார். பின்னர் செல்போனில் எதுவும் இல்லை என கூறி அதனை பெண்களிடம் காட்டியுள்ளார். எனினும் சந்தேகமடைந்த பெண்கள் சாதுரியமாக செயல்பட்டு செல்போனில் உள்ள ரீசைக்கிள் பின் பகுதியை சோதனை செய்துள்ளனர். அப்போது தங்களை ரகசியமாக பதிவு செய்த வீடியோ அங்கு இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். இதையடுத்து அந்த நபரை பெண்கள் தட்டி கேட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்போது வைரலாகி வருகின்றன. மேலும் சம்பவத்தின் போது ரயிலில் இருந்த சக பயணிகள் யாரும் அந்த நபரின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்ததாகவும் இதற்கு சமூக வலைதளங்களில் பலர் விமர்சனம் தெரிவித்து வருகின்றனர். டால்பின் புயலின் தாக்கம் காரணமாக சீனாவில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை சீனாவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஜெஜிஜியாங் மாகாணத்தின் ஜுகிவான் அருகே புயல் கரையை கடந்துள்ளது. அப்போது மணிக்கு 151 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயலின் தாக்கம் காரணமாக ஷாங்காய் நகரின் முக்கிய விமான நிலையங்களில் 1400க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. காங்ஷோ விமான நிலையத்திலும் 270க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் கடலோர மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளில் வசிக்கும் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பான முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஷாங்காய், ஜெஜியாங் மற்றும் புயியான் மாகாணங்களில் 200க்கும் மேற்பட்ட படகு போக்குவரத்து பாதைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. பல ரயில் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே மத்திய மற்றும் கிழக்கு ஜெஜியாங், ஷாங்காய், அன்கி மற்றும் ஜியாங்சு பகுதிகளில் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை மிக கனமழை மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக சீன வானிலை மையம் எச்சரித்துள்ளது. சீனாவை தாக்குவதற்கு முன்னதாக டால்பின் புயல் ஜப்பானின் ஒகினாவா தீவுகளை தாக்கியது. அங்கு மணிக்கு 216 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியதில் 6க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மேலும் 50,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அதேபோல் தைவானின் வடக்கு பகுதிகளிலும் புயலின் தாக்கத்தால் கனமழை மற்றும் பலத்த காற்று வீசியுள்ளது. இதனால் 180க்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் படகு சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் புயலின் தாக்கம் காரணமாக சீனா உட்பட பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனின் உடல்நிலை தொடர்பில் அவரது மகன் ஹண்டர் புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். ஜோ பைடனுக்கு கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் தீவிரமான புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அவரது அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி புற்றுநோய் ஏற்கனவே எலும்புகளுக்கும் பரவியிருந்தது. இந்த நிலையில் அண்மையில் வழங்கிய பேட்டியில் ஹண்டர் பைடன் தனது தந்தையின் புற்றுநோய் எலும்புகளுக்கு மேலும் பரவியுள்ளதுடன் உடலின் பிற பகுதிகளுக்கும் பரவியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் ஜோ பைடன் அதிக வலியையும் உடல் சோர்வையும் எதிர்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தந்தையின் உடல்நிலை மோசமடைந்து வருவதை பார்ப்பது தங்களுக்கு மிகவும் வேதனையாக இருப்பதாகவும் ஹண்டர் பைடன் தெரிவித்துள்ளார். அதேவேளை ஜோ பைடன் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் உடல்நிலை பாதிப்புகளுக்கு மத்தியிலும் அவ்வப்போது பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜோ பைடனின் புற்றுநோய் தொடர்பான தற்போதைய நிலை குறித்து அவரது குடும்பத்தினர் வெளியிட்ட தகவல்கள் அமெரிக்காவில் மீண்டும் கவனம் பெற்றுள்ளன. இத்துடன் முதல்வனின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் முதல்வனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.